ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம். இதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரூம் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி இப்போது ரிச்மேன் வீடியோ போட போகிறோம். நிறைய பேர் ரிச்மேன் எதுக்கிட்டா இருக்கான், வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ரிச்மேனு அப்புறம் அந்த தேர்ஸ்டி மேனு இவங்க 2 பேரால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஜங்கிளில் இருக்கிற சேபரை காலி பண்ணுறதுக்கு முடியும், எக்ஸ்பர்ட் சேபரை. ஓகே, கமெண்ட் முக்கியம். நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் நம்ம அடுத்து ட்ராகன் இருங்க, ஒரு ட்ரேட் பண்ணிடலாம். ஏய் பேர்டு நல்ல வராது, போஸ்ட் வராது. டாக் வந்துருக்கு, நல்லா பயப்படும். ஓகே இதோ வாங்க கைஸ். இப்போது ஃபஸ்ட்டு சீட்டு டெலிபோர்ட் ஆகலாம். நான் வீட்டிலேருந்து தான் எடுக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம், அதனால் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் பேசுகிறேன். ஓகே, நான் மற்றவங்கள மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டர்லலாம் போடுறதில்ல, நான் வெறும் ஃபோனில் தான் போடுறேன். அதனால் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டிங்கன்னா ஒரு மோசமாக இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே கரெக்டாக நீங்கள் மிடில் டவுனுக்கு போய்க்கோங்க. இங்கேருந்து இப்போ ரைட் சைடு வந்து இதோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஜங்கிள். அங்கே போங்க. அப்போ ஸ்கைலன்ஸுக்கு நான் இப்போவே போகணும். இருங்க, ஸ்கைலன்ஸில் ஒரு வேலை இருக்கு எனக்கு. ஒரு நேரத்தில் வந்துடுறேன், ஓகேவா? இந்த வேர்ல்டு இது வச்சு முடியலை கைஸ். அதுதான் வேர்ல்டு ஃபிஷிங் கார்டை வச்சு முடியல. பார்த்தேன் அப்புறமா நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எங்கே இருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி போட்டில் காட்டினால இப்போ அதே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பைரட் ஸ்டார்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மிடில் டவுன் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வரும், ரைட்டு எடுத்திங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா ஜங்கிள் வரும். அங்கேருந்து ஜங்கிளுக்கு போய் ஒரு சில பட்டன்ஸ் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் இந்த சேபர் ரூம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் 300க்கும் மேலே இருக்கணும். நாங்கள் இப்போ பார்க்கலாமா எப்படி? ஃபஸ்ட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணணும்.
இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டோமா, அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதோ இந்த பட்டன் இருக்கும், இந்த பட்டன் ஆன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்னொரு ஒரு பட்டன் இருக்கணும். அது இந்த இடத்துல இருக்காது, இன்னொரு ஒரு இடத்துல இருக்கும். ஒரு பாக்ஸில் அந்த பொதாறு இதோ இங்கே ஒரு பொதாறு இருக்கும், அது உள்ளதான் இருக்கும். எங்கே இதுதான் பக்கத்துலேயே எங்கேயோ இருக்குமே, ஒரு வேலை இதுவாக இருக்குமோ. இருங்க, பிரைட்னஸ் ஃபஸ்ட்டு அதிகமாக வச்சுக்கலாம். தண்ணி சுத்தமாக தரல, பிரைட்னஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. இது டே ஆகுமா ஆகாதா? டே ஆக போகுது, டே ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இங்கே வச்சுருக்கணும். இந்த ஊருக்கு அந்த போதாரு கண்டிப்பாக இப்போ சன்ரைஸ் ஆகிடும். சீக்கிரமாக ரைஸ் ஆகிடுச்சுன்னா போதும். தெரியுதா இப்போது? இதோ இங்கே தான் எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும் கைஸ், ஓகேவா? எனக்கு அவ்வளோவா தெரியல, அதனால ஓகேவா. யாரும் லைட் போட்டை வச்சுட்டு இங்கே வந்துட்டுருக்காங்க. இது பண்ணலாம்னா போகலாம், ஆனால் இப்போதைக்கு வேணாம். அடுத்த பட்டன் என்ன பண்ண கொரில்லா இருக்கிற இடத்துல இதோ கரெக்டாக இங்கே இருக்கும், சரிதா? அடுத்த பட்டன் என்னன்னா கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் 300க்கு மேலே இருக்கும். கரெக்டாக டேபிள் ரூம் ஓப்பன் ஆகாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற இடத்துக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டீங்களா, இந்த ரூம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்புறமா இங்கே ஒரு சில இது இருக்கும், நீங்கள் வந்து டார்ச் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இந்த மிஷினை முடிச்ச வேலை என்னால் எடுக்க முடியல. வேலை எடுக்க முடியும், மிஷினை முடிக்காதவங்களால. எடுத்துறீங்களா? இந்த ஸ்ட்ரெயிட்டாக மிடில் டவுனுக்கு போகலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மிடில் டவுனுக்கு போகிறோமா? காண வரானா? இல்லை இந்த சைடு காப்புவானா? பயிர் இந்த சைடு காப்புவானா? டெசர்ட்டு. நம்ம இப்போ டெசர்ட்டுக்கு தான் உங்களை நம்பி தான் இருக்கேன். ப்ளீஸ் லைட்டு போட்டேன். இப்போ பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹோம் செட் பண்ணிட்டு அங்கே செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
home point set home point accept set home point கரெக்டாக இந்த டைரக்ஷனில் போகணும். ஃபஸ்ட்டு மிடில் டவுனுக்கு போயிடலாம், அங்கேருந்து போகலாம். இந்த வீடியோ ரொம்ப நேரம் எங்கே இருக்குன்னு எனக்கு எங்கே கேஸ் தெரியும். அதான் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப தூரமாக வச்சுக்கலாம், அப்போ தான் எங்கே எது வருதுன்னு கரெக்டாக தெரியும். இதோ வந்துச்சு டெசர்ட்டு. இதை தான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு பாதியாக மூழ்கி போய் கிடக்கும். இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போங்க. இந்த வீட்டுக்குள்ளே அப்படி நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு கப் இருக்கும், அந்த கப்பை எடுத்துக்கோங்க. அப்புறமா அப்படியே போய் பைரட் ஸ்டார்டருக்கு போயிடுங்க, பைரட் வில்லேஜ். இப்போ மறுபடியும் பைரட் ஸ்டார்டருக்கு 15 போகணும். மிடில் டவுனுக்கு வந்துட்டோமா? இப்போ அப்படியே பைரட் வில்லேஜுக்கு போயிடுங்க. பைரட் ஸ்டார்டருக்கு நானே வளர்றேன். ஃபேரி இது இருந்துச்சு, இதான் வேண்டாம் இருக்கும் பெரிய ப்ராப்ளம். தண்ணி வேற வெறுப்பெடுது. புரியுங்க அது ஓகே. வாங்க, ரொம்ப நேரமாக வீடியோ போயிட்டு யாரும் இது பண்ண வேணாம். என்ன பண்ணுறது, சரியான ஏரியா இது கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரமாக ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போனால் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரோசன் வில்லேஜ்
இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த குகைக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு தண்ணி சொட்டினே இருக்கும். இந்த தண்ணி அப்படியே பிடிச்சி இந்த தண்ணி அப்படியே பிடிச்சின்ட்டு மேலே ஒருத்தர் சிக்மேன் நின்று இருப்பான். இந்த டாக் ஹவுஸ் தான் இதோ இங்கே உள்ள இருக்கான் பாருங்க சிக்மேன் உனக்கு தாங்க. அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பைரட் வில்லேஜுக்கு போகணும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு அங்கே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணேன். ஹோம் பாயிண்ட் செட் பண்ணேன்னா தந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ தான் மெயின் கதையே. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே ரிச் மேனு ஒருத்தர் இருப்பான். இவன் என்கிட்ட பேசணும். அப்புறமா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து போனால் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், நானே இதை ஒரு எதர்ச்சியாக தான் கண்டுபிடிச்சேன். இங்கே ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு இங்கே மாப் லேடர்னு ஒருத்தன் இருப்பான். போட்டு தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் பைரட் வில்லேஜுக்கே போகணும். பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மறுபடியும் ரிச் மேன் கிட்ட பேசணும். ரிச் மேன் கிட்ட பேசினீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஏதோ ஒரு இது தருவான். அதை எடுத்துட்டீங்க நீங்கள் கரெக்டாக எங்கே தருமா போகணும், ஜங்களுக்கு போகணும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ளஸ்ஸு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்துட்டோமா மிடில் டவுனுக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடுக்கு போகணும். ஜங்களுக்கு போகணுமா? கரெக்டாக நிறுத்துமா இங்கே ஒரு அது வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் வேலை பண்ணிடலாம். நீங்கள் என் கூட விளையாடணுன்னா ஒரு சில கமெண்ட் ப்ரோ நான் அவங்க கூட விளையாடலாமான்னு என்னோட ஐடி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐடி இல்லை, QR கோடு என்னோட போஸ்ட்டில் போடுறேன். ஐடியோட QR கோடு என்னோட அதுக்குள்ளேயா எனக்கு வெறி ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு ட்ராகன் ப்ரீத்திங் என்னோட அடிக்கிறது. சரிம்மா
சீக்கிரம் ஏறிடு. இந்த பாருங்க, இப்போது அவன் இப்படி நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு இது போடுவான். அது தெரிஞ்சது சேபர் போடுவான். அதை நீங்கள் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்கைலன்ஸுக்கு போயிட்டு இன்ஸ்டிக் வாங்கிடலாம். சேபர் இருந்தால் மைண்டில் வச்சுக்கோங்க, சேபர் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டிக் வாங்க முடியும். இதே மாதிரி மொத்தமாக நான் 2 டாஸ்க் பண்ண போகிறேன். ஒன்று வந்து C-Beast போட்டு தள்ளுறது, இன்னொன்று வந்து C1 இருக்கிற எல்லா பாஸஸையும் போட்டு தள்ளுவேன். இன்னும் நீங்கள் அதிகமாக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். ஓகேவா?